ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 7 வயசு குழந்தைக்கு வந்து மேக்ஸி எப்படி தைக்கலாம், ஈஸியான முறையில் எப்படி தைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதான் அந்த பொண்ணோட வந்து சைஸு. இது வந்து அவங்க மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க தைக்கிறதுக்காக. நான் லைனிங் அவங்கள்ட்ட காட்டல. லைனிங் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க, அதனால மார்க் பண்ணி காமிச்சா அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அதே ப்ளூ கலர்லேயே காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் தெரியும். இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரியே 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அளவு ட்ரெஸ்ஸை அப்படியே நம்ம மடித்து வச்சுருக்க கிளாத் மேலே வைக்கலாம். இது ரொம்ப ஈஸியான முறையிலே நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பேக் நெக் மார்க் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு எல்லாம் சின்ன டாட் மட்டும் போட்டுக்கோங்க. அது வந்து ஹேண்டுக்கும் ஷோல்டருக்கும் உள்ள இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன். திருப்பி ஆம் ஹோலு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹிப் சைஸ் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மொத்த அளவே இவ்வளோ தான். இப்போ எடுத்துகிட்டு இது எல்லா கோட்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி அளவில் தான் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்ட்ரைட் லைன் போட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு லைன் போட்டுக்கோங்க. அதுதான் நம்ம ஸ்டிச்சிங்க்கான அளவு. இப்போ பேக் நெக் போட்டுட்ருக்கோம். இப்போ போகிறது ஃப்ரண்ட் நெக்கு. அடுத்து ஆம் ஹோல் போடுறோம். ஆம் ஹோலில் அந்த கர்வ் லைன் வர்றதுக்கு நான் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதை வச்சு நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது சைடுக்கு நம்ம வந்து அளவு போட்டோம். அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா இதுலேருந்து 1.5 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் மார்க் பண்ணணும். அதுதான் நம்ம ஸ்டிச்சிங்க்கான அளவு. இது இந்த ஸ்கேல் தான் சொல்லியிருந்தேன். இது அந்த கர்வ் லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போட்டுடலாம். இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவில் கட் பண்ணிடக்கூடாது. அதுலேருந்து 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி தான் கட் பண்ணணும். அதான் ஸ்டிச்சிங்க்கான அளவு. இதோ மார்க் பண்ணி காட்டுறல, இந்த அளவில் மட்டும்தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட்டை சேர்த்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு அந்த பேக்கில் உள்ள துணியை மட்டும் எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த கீழே வர அம்பர்லா சர்க்கிள் எப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் உள்ள மீதி கிளாத்தை எடுத்துக்கோங்க. அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள். 2ஆக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். திருப்பி இதை நான் கொண்டு வரல, அந்த கார்னரை வந்து
அந்த லெஃப்ட் சைட் கார்னரை வந்து இந்த ரைட் சைட் கார்னரோட வந்து நம்ம சேர்த்து மடிக்கணும். அப்போ அந்த உங்களுக்கு முக்கோண ஷேப் வரும். இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இப்போ முன்னாடி கட் பண்ணோம்ல அந்த கிளாத்தை கரெக்டாக மேலே எடுத்து வைங்க. அதுதான் ஹிப்போட மெஷர்மெண்ட்டு. அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஷோல்டரை வந்து கரெக்டாக சென்டராக வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணியாச்சு. இப்போது 2 பக்கமும் எத்தனை இன்ச் வருதுன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சைடில் எடுக்கிற இன்ச் மட்டும் தான் கரெக்டாக, அந்த இன்ச்சை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்கர்ட்டில் உள்ள லென்த்து மட்டும் எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பார்த்துக்கலாம். இப்போ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மட்டும் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணதுலேருந்து கீழே வந்து எவ்வளோன்னு லென்த் எடுத்தோம். இப்போ திருப்பி உங்களுக்கு தெளிவாக காட்டுற பார்த்துக்கோங்க. இப்போ இதோட லென்த்து வந்து மொத்தம் 28 இன்ச் வருது. நம்ம அதுலேருந்து ப்ளஸ் 1 இன்ச் மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸ்டிச்சிங்க்கான அளவு இது. இப்போ 29 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து அப்படியே சர்க்கிள் பண்ணி கட் பண்ணிடுங்க அதை. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்ஸ் கட் பண்ண போகிறோம். ஒரு துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டு மட்டும் ஹேண்டுக்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல